உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். இறைவன், பக்தி, ஆன்மீகம் இதை பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத அது காமிக்குது. ஆக நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பொறுமை மிக மிக அவசியம். கவனத்துடன் செயல்பட வேண்டும். பொறுத்ததுனால நம்ம கம்மியாயிட்டோம்னு அர்த்தம் இல்லை. வெற்றி நமக்கு தான் கண்டிப்பாக உண்டு. மிதுனராசி என்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நாள். எதை எடுத்தாலும் உங்களுக்கு தான் லாபம், உங்களுக்கு தான் பண வரவு, பொருளாதார நிலை உயர்வு, எல்லாத்துலேயும் நீங்கள் தான் சாம்பியனாக வர மாதிரி அப்படி ஒரு அற்புதமான நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க. எந்த ஒரு பயமும் தேவையில்லை. தன்னம்பிக்கையுடன் நீங்கள் நடைபோடலாம். கடகராசி என்பவர்களுக்கு நண்பர்களினால் அனுகூலம், ஆதாயம் தரக்கூடிய நாள். பிரிந்து போன நண்பனாக இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய நண்பனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நண்பர்கள் நட்பு மூலியமாக வாழ்க்கையில் திருப்பங்கள் வரக்கூடிய நாள். சிறு உதவி மூலியமாக இருந்தாலும் சரி, பெரு உதவியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் ஒரு மாறுதலை உங்கள் வாழ்வில் தரப்போகிறது. சிம்மராசினியர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். எதிர்த்த உடனே கர்ஜிக்காதீங்க. பொறுத்து போவதன் மூலியமாக மட்டும்தான் உண்மையான நிரந்தரமான வெற்றியை ஒரு மனிதன் பெற முடியும். இதை மனசில் வச்சுட்டு செயல்பட்டீங்கன்னா எல்லாமே நல்லது. கன்னிராசினியர்களுக்கு மனசில் தன்னை அறியாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய நாள். இன்றைக்கு விஷ்ணு பெருமானை நீங்கள் வழிபட்டு நரசிம்ம சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் விலகும். நல்ல காலம் பிறக்கும். துலாம் ராசினியர்களுக்கு தன்னை நினைத்து தானே பெருமை அடையக்கூடிய நாள். இது எப்பயாவது அபூர்வமாக தானே நடக்கும் ஒரு வாழ்க்கையில். நாம் நல்ல விஷயத்தை செய்கிறோம், அதனால் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு பயனளிக்குது. அவங்க நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அடையக்கூடிய பெருமைக்கு அளவு இருக்குமா? அந்த பெருமையை இன்று நீங்கள் அடைவீர்கள். விருச்சிகராசினியர்கள் இன்று ரொம்ப ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பண இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பணத்தை செலவு செய்யறதை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசினியர்களுக்கு எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய திருப்பங்கள் வரும். எதிரிகள் எத்தனை வந்தாலும் சரி, எதிர்ப்புகள் எத்தனை வந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி வெல்லக்கூடிய யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே இந்த சொல்லிற்கேற்ப நிறைய சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். வெற்றியும் தோல்வியும் கலப்பாக வரக்கூடிய நாளில் ரொம்ப சிந்திச்சு தோல்வியை தவிர்த்து வெற்றியை கைப்பற்ற நிதானமும் விவேகமும் ரொம்ப அவசியம். இதுதான் உங்களுடைய கவசம் இன்றைக்கு. கும்பராசினியர்களுக்கு ஒரு தாய் தந்தையருடைய மூலியமாக அனுகூலம் வரக்கூடிய நாள். அப்பா அம்மா சொத்து வரலாம், அதற்கு மேலான அன்பு வரலாம். அப்பா அம்மாவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கும் போது உலகத்தில் எப்பேற்பட்ட விஷயத்தையும் எதிர்த்து நிற்க முடியும். அது அவர்கள் இருக்கும் போது தான் தெரியும், இல்லாத போது தெரியாது. இன்று முடிந்தால் உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. மீனராசி என்பவர்களுக்கு அற்புதமான நற்செயல்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. எல்லா விதமான தான தர்மங்களை செய்யணும்னு நீங்கள் மனசில் நினைச்சாலும் அதற்கு உண்டான நாள் இன்னைக்கு. உணவளிப்பது, ஆடைகளை தானமாக கொடுப்பது, என்னென்ன படிப்புக்கு உதவி செய்வது, எது இருந்தாலும் நீ செய்யறது அவ்வளோ நல்ல பலன்களை தரும். 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.